ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹானா அகாடமி. நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிராஷ் டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் தெளிவாக நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் 130 கொஸ்டினுக்கு மேலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். ஸோ இதற்கான மாடல் பிடிஎஃப் அதுக்கப்புறம் ஷெடியூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இப்போ வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் உள்ள டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்பர் 1 இதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய டாபிக் வைஸ் ஷீட் நம்பர் 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாக நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல இருந்து தான் இந்த டெஸ்ட்டை நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சயனகோபாலமின் பெர்னீசியஸ் இரத்த சோகை எனும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டை ஏற்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். சரிங்களா? ஸோ வைட்டமின் B12 அதுக்கப்புறம் வைட்டமின் B9 இது ரெண்டு குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா பெர்னீசியஸ் இரத்த சோகை அப்படிங்கிற நோய் பார்த்தீங்கன்னா ஏற்படும். சரிங்களா? ரெண்டாவது கூற்று பாருங்க. வைட்டமின் B12 வேதிப்பெயர் சயனகோபாலமைன். ஸோ ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பசியை தூண்டி இயல்பான வளர்ச்சிக்கு உதவுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1. இந்த வைட்டமின் B1ஓட வேதி பெயர் தான் தயாமின். சரிங்களா? இந்த வைட்டமின் B1 பார்த்தீங்கன்னா பசியை தூண்டும் வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின். கரோட்டினாய்டுகள் டேஸின் முன்னோடிகள் என அழைக்கப்படுகிறது. கரோட்டினாய்டுகள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏயின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. வெந்தயம் இது பார்த்தீங்கன்னா இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். அடுத்தது பாருங்க. லவங்கப்பட்டை இது பார்த்தீங்கன்னா வலி நீக்கியா பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்க. சோம்பு இலை இது பார்த்தீங்கன்னா இதய நோய் வராமல் தடுக்கும். அடுத்தது பாருங்க. பெருங்காயம் இது பார்த்தீங்கன்னா கக்குவான் இருமலை சரி செய்யும். ஸோ ஆப்ஷன் 2 ஏக்கு 4 பிக்கு 3 சிக்கு 2 டிக்கு 1 இதுதான் ஆன்சர். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின். பெலாகரா என்ற 3D நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வைட்டமின் B3. சரிங்களா? ஸோ வைட்டமின் B3யோட வேதி பெயர் தான் நியாசின். சரிங்களா? ஸோ இந்த வைட்டமின் B3 குறைபாட்டால தான் இந்த பெலாகரா அப்படிங்கிற 3D நோய் குறைபாடு ஏற்படுது. அடுத்தது ஆலின் என்ற புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூண்டு. சரிங்களா? ஸோ இந்த பூண்டுல தான் ஆலின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. இந்த ஆலின் அப்படிங்கிற சத்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி. சரிங்களா? அடுத்தது ஏழாவது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. சமைப்பதனால் அதிக அளவில் அழிந்துவிடும் உயிர்ச்சத்து சி. சரிங்களா? சரி, 2 கூற்று கொடுத்துருக்காங்க, அந்த கூற்றை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ரெண்டாவது கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்திற்கு இன்றியமையாத உயிர்ச்சத்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. சரிங்களா? அடுத்தது எட்டாவது கொஸ்டின். வைட்டமின் சி பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. வைட்டமின் சியை அஸ்கார்பிக் அமிலம் என்றும் அழைப்பர். சரியானதுதான். அடுத்தது பாருங்க. இது எதிர் ஆக்சிஜனேற்றி மற்றும் நீரில் கரையும் தன்மை கொண்டது. சரியானதுதான். இது நமது உடலுக்கு இயற்கையான பாதுகாப்பை அளிக்கிறது. சரியானதுதான். இதன் குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸ். ஸோ இந்த ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வைட்டமின் டியோட குறைபாட்டு நோய். சரிங்களா? ஸோ வைட்டமின் சியோட குறைபாட்டு நோய் பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. சரிங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல டி தான் தவறானது. அடுத்தது பாஸ்பரஸ்
உயிர்ச்சத்து A, C மற்றும் D ஆகியவை உறிஞ்சப்படுவதற்கு அவசியமாகிறது. ஸோ முதல் கூற்று சரியானதுதான். கேழ்வரகு கால்சியத்தின் ஒரு முக்கிய ஆதார உணவாகும். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரிதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது, நமது உடலில் மிக அதிக அளவு காணப்படும் தாது உப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோடியம். சரிங்களா? அடுத்தது, சூரிய கதிர்கள் நம் தோலின் மீது விழும்பொழுது டேஸ் என்ற பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால். அடுத்தது, பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சன்ஷைன் வைட்டமின். ஸோ வைட்டமின் டி தான் சன்ஷைன் வைட்டமின் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, அப்பிடைட் வைட்டமின். ஸோ அப்பிடைட் வைட்டமின் அப்படின்னா தமிழில் பசியை தூண்டும் வைட்டமின். சரிங்களா? ஸோ பசியை தூண்டும் வைட்டமின் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வைட்டமின் B1. அடுத்தது வைட்டமின் பிபி. இது பார்த்தீங்கன்னா வைட்டமின் B3 தான் வைட்டமின் பிபி அப்படின்ட்டு அழைப்பாங்க. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் எல்லாருக்கும் தெரியும், வைட்டமின் ஏ. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். அடுத்தது, இரத்தம் உறைய வைக்கும் உயிர்ச்சத்து என்று அழைக்கப்படுவது. இரத்தம் உறைதல் நிகழ்வில் தொடர்புடைய புரோத்ராம்பின் என்னும் இரத்த உறைவு புரதத்தை உருவாக்கும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே. அடுத்தது 14வது கொஸ்டின், நமது உடலுக்கு சக்தியை தரக்கூடிய குளுக்கோஸை உருவாக்கும் ஆக்சிகரண செயல்பாடுகளில் வினையூக்கியாக செயல்படும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வைட்டமின் B1ஓட வேதி பெயர் தான் தயாமின். அடுத்தது 15வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, நமது உடல் 24 வகையான தாது உப்புக்களை பெற்றுள்ளது. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு கால்சியம் கார்பனேட் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த வாழைப்பழங்கள், மாம்பழங்கள் இதெல்லாம் பழுக்க வைப்பதற்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைட் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 16வது கொஸ்டின், பெண்களுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகம் தேவைப்படும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B9. சரிங்களா? ஸோ இந்த வைட்டமின் B9ஓட வேதி பெயர் தான் ஃபோலிக் அமிலம். அடுத்தது, இவற்றுள் நமது உடலில் இருந்து எளிதில் வெளியேறக்கூடிய வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது, வைட்டமின் குறைபாட்டு நோய்களை சரியாக பொருத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, வைட்டமின் ஏ குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா நிக்டலோஃபியா ஏற்படுது. வைட்டமின் டி குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ் ஏற்படுது. வைட்டமின் இ குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க கோளாறுகள் ஏற்படுது. வைட்டமின் B2 குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா கீலியாசிஸ் ஏற்படுது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 19வது கொஸ்டின், ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற கனிகளின் மேல் பளபளப்பாக தோற்றத்தை கொடுக்க பூசப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா செல்லாக் அல்லது கார்னோபா மெழுகு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 30வது கொஸ்டின், முக்ளிசரைடுகள் அல்லது 3 கிளிசரைடு என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொழுப்புகள். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வைட்டமின்கள் பற்றிய தவறான தகவலை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வைட்டமின் கே வேதிப்பொருள் குயினோனில் இருந்து பெறப்படுகிறது. முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, வைட்டமின் ஏயின் வேதிப்பெயர் ரெட்டினால். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானதுதான். மூணாவது பாருங்க, வைட்டமின் டியின் வேதிப்பெயர் டோகோஃபெரால். ஸோ இதுதான் தப்பு. ஏன்னா வைட்டமின் டியோட வேதிப்பெயர் பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரால். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்கிறதுல தவறானது. அடுத்தது 22வது கொஸ்டின் பாருங்க, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வைட்டமின் ஏ, டி, இ மற்றும் கே ஆகியவை நீரில் கரையும் வைட்டமின்கள். ஸோ இந்த ஏ, டி, இ, கே இந்த 4 வைட்டமின் பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையும் வைட்டமின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று தவறாக இருக்கு.
ரெண்டாவது பாருங்க, வைட்டமின் பி மற்றும் சி கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த வைட்டமின் பி மற்றும் சி பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின்கள். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 தவறு. அடுத்தது, சரியான பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. ஒற்றை சர்க்கரைகள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ் சரியா தான் பொருந்திருக்கு. இரட்டை சர்க்கரைகள் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இதுவும் சரியா தான் பொருந்திருக்கு. அடுத்து பாருங்க, கூட்டு சர்க்கரைகள் அமலேஸ், கிளைகோஜன் இதுவும் சரியா தான் பொருந்திருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்தது, டேஸ் பல அமினோ அமிலங்கள் ஒன்றோடொன்று பெப்டைட் இணைப்பால் இணைந்து உருவான பாலிபெப்டைட் தொடர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புரதங்கள். அடுத்தது 25வது கொஸ்டின், கார்போஹைட்ரேட்கள் என்பவை கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் என்ற விகிதத்தில் கொண்ட அங்கக கூட்டுப்பொருள். இந்த கார்போஹைட்ரேட்ல பார்த்தீங்கன்னா 1%, அதாவது கார்பன், ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் ஆக்சிஜன், இது பார்த்தீங்கன்னா 1:2:1 இந்த ரேஷியோல இருக்கும். சரிங்களா? அடுத்தது, தாது உப்புக்கள் பணிகளை சரியாக பொருத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, கால்சியம். ஸோ இதோட பணி பார்த்தீங்கன்னா வலுவான எலும்புகள், அதுக்கப்புறம் பற்கள், இரத்தம் உறைதல். அடுத்தது, பாஸ்பரஸ். இதோட பணி பார்த்தீங்கன்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அடுத்து பாருங்க, அயோடின். இதோட பணி பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. இரும்பு சத்து. இதோட பணி பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்தது, நம் உடலில் உள்ள செல் சவ்வு மற்றும் கொழுப்பை கரைக்கும் பகுதிகளை பாதுகாக்கும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ. அடுத்தது, நமது உடல் கால்சியத்தை உட்கிரகிக்க அவசியமான வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி. அடுத்த 29வது கொஸ்டின், ஊட்டச்சத்தின் அடிப்படையில் புரதங்களின் தனிப்பட்ட மிக முக்கிய பண்புகளை தீர்மானிப்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள். அடுத்தது 30வது கொஸ்டின், இவற்றுள் தவறான கூற்றை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, மாமிச உணவுகளில் மூலமாக மட்டுமே வைட்டமின் ஏ பெறப்படுகிறது. சரியானதுதான். தவளை சொறி வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா தவளை சொறி பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுது. சரிங்களா? ஸோ மற்றபடி பாருங்க, பசலைக்கீரையில் அதிக அளவு வைட்டமின் கே உள்ளது. சரிதான். வைட்டமின் பி பசிதூண்டு வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது 31வது கொஸ்டின், நமது உடலில் உள்ள புற செல் திரவத்தில் அதிகமாக காணக்கூடிய மின்பகுளி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோடியம். சரிங்களா? அடுத்து பாருங்க, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இரும்பு சத்து குறைவதால் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, நமது உடலில் காணப்படும் மொத்த இரும்பு சத்தின் அளவு 2.5 கிராம் முதல் 4 கிராம். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 33வது கொஸ்டின், ஆரோக்கியமான தோல் மற்றும் தெளிவான பார்வை பெற அவசியமான வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி2. இதோட வேதிப்பேர் பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளேவின். அடுத்தது 34வது கொஸ்டின், எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஈறுகளில் இருந்து இரத்த கசிவு ஏற்படும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வைட்டமின் சி குறைபாட்டால். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏலக்காய். இது பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். கடுகு. இது பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகளை குணப்படுத்தும். குங்குமப்பூ. இது பார்த்தீங்கன்னா வலிப்பு நோயை குணப்படுத்தும். புளி. இது பார்த்தீங்கன்னா மலமிளக்கியா செயல்படுது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 36வது கொஸ்டின், சாஸ், ஜாம், ஜெல்லிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் துரித உணவுகளுடன் சிறிதளவு சேர்க்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். சோடியம் பென்சோயேட் மற்றும் சோடியம் மெட்டாயசல்ஃபேட், பொட்டாசியம் பைசல்ஃபேட், சிட்ரிக் அமிலம் மற்றும் வினிகர், இது அனைத்தும் தான். சரிங்களா? அடுத்தது
நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குவாஷியோர்கர் மற்றும் மராஸ்மஸ் ஆகியவை புரத குறைபாட்டு நோய். முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, மராஸ்மஸ் பொதுவாக 1 வயதுக்குட்பட்ட பச்சிளங்குழந்தைகளை தாக்குகிறது. ஸோ ரெண்டாவதும் சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்து 39வது கொஸ்டின், வேளாண் பொருட்களுக்கு தரக்குறியீடு. வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு பார்த்தீங்கன்னா அக்மார்க். அடுத்தது, உருளைக்கிழங்குகள் மற்றும் இதர உணவுப் பொருட்கள் அடைக்கப்பட்ட காற்று புகாத பைகளில் டேஸ் வாயு நிரப்பப்படுவதன் மூலம் அதில் பூஞ்சை மற்றும் பூச்சிகள் வளர்வது தடுக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வாயு. அடுத்தது, சூரிய ஒளியை பெற முடியாத தருணங்களில் ஒரு நாளின் வைட்டமின் டி தேவை டேஸ் IUI உணவின் மூலம் பெறலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 400 IU. அடுத்தது, செல்லின் அமைப்பை பராமரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்ற பணிகளில் ஈடுபடுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொழுப்புகள். அடுத்தது, கூற்று காரணம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். வைட்டமின் டி உயிர்ச்சத்து என்பதை விட சார்பு ஊக்கு நீராக கருதப்படுகிறது. ஸோ கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். காரணம் பாருங்க, கால்சியம் உட்கிரகிதலுக்கும் எலும்பு உருவாக்குதலும் வைட்டமின் டி அவசியம். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா சரியானது தான். இந்த காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது, வெட்டுக்காயம் மற்றும் தீக்காயங்கள் எளிதில் குணமடைய உதவி புரிவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி துத்தநாகம். அடுத்தது, இவற்றுள் தவறான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பசும்பாலில் உள்ளதை விட தாய்ப்பாலில் அதிக வைட்டமின் இ உள்ளது. சரியானதுதான். வைட்டமின் B12 இல்லாமல் நமது உடல் உண்ணும் உணவிலிருந்து சக்தியை பெற இயலாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா வைட்டமின் B1 தான் நமது உடல் உண்ணும் உணவிலிருந்து சக்தியை பெற உதவுது. சரிங்களா? ஸோ இங்கே B12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, இதய நோய் ஏற்படும் வாய்ப்புகளை குறைப்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ. அடுத்தது, நமது உடலில் சோடியம் மற்றும் பாஸ்பரஸின் சமநிலையை பராமரிக்கும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ. அடுத்தது 48வது, நமது உடலில் அமிலக்கார சமநிலையை சீராக வைக்கும் வைட்டமின். சீராக வைப்பது. சரிங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோடியம். அடுத்தது, வைட்டமின் ஏ மற்றும் சி உட்கிரகித்தலுக்கு உதவி புரியும் வைட்டமின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வைட்டமின் இ. அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்க, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதிகம் புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ். முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 30 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா நெல்லிக்கனிகளில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அவ்வளோதான். தேங்க்யூ.